வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிஃப்டியோட டெய்லி கேன் தான் பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டு அப் சைடு டவுன் சைடு நல்லாவே போனாலும் ஒரு சின்ன டோஜி மாதிரி ஒரு பின்பாரம் முடிஞ்சிருக்கு. அப் சைடு டவுன் சைடு எந்த பக்கம் வேணாலும் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு. அதாவது நாளைக்கு டைரெக்ஷனை கிளியராக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் நாளைக்கும் ஃபுல் டே சைட்வேஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டலோட ஹைலோக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அதிகம். 25,600 25,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டுமே ஃபுல்லாக அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி 25,700 முடிஞ்சிருக்கு. அப் சைடு ஒரு 100 பாயிண்ட், டவுன் சைடு 100 பாயிண்ட், இதுக்குள்ளே மட்டுமே மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அதிகம். அது எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இதெல்லாம் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. இதில் என்னோட மார்க்கெட் அனுபவத்தை வச்சு அடுத்த நாள் மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட வியூஸை மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் இந்த சேனலோட நானும் பொறுப்பு இல்லை. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்கானது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், அப் சைடும் சரி செல்லிங் ப்ரெஷர். இந்த விக்குங்கிறது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். டவுன் சைடும் பாருங்கள் ஒரு பையிங் ப்ரெஷர். ஆனால் இங்கே ஓப்பனுக்கு மேலே தான் ஒரு பாசிட்டிவாக போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னாலும் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 200 EMAக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் 200 EMAவில் சப்போர்ட்டு மேலே தான் இருக்குது. 2 ஹவர்லேயும் 200 மேலே தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த ரெட் லைன் 200 EMA அப்படிங்கிறது நல்ல ஒரு புல்லி ஸ்கேன்லாம் போய் மேலே முடிஞ்சிருக்கு. எல்லாமே அப் சைடு அப்படி தான் காமிக்குது. 30 மினிட்ஸு, 50 மினிட்ஸு, 5 மினிட்ஸ் எல்லாமே அப் சைடு அப்படி தான் காமிக்குது. மார்க்கெட்டு நல்ல ஒரு புல்லிஸில் தான் இருக்குது. ஆனாலும் டெய்லியில் பார்த்தீங்கன்னா அப் சைடு டவுன் சைடு ரெண்டு பக்கமுமே ஒரு பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதே போல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 25,600 25,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளையோட ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு காமிக்குதுங்க. ஓகேங்களா? அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேஞ்சோ அதே ரேஞ்சு தான் நாளைக்கும். அந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே மட்டுமே மூவ் ஆக வாய்ப்பு அதிகம். அதாவது 25,600 வந்ததுன்னா 25,600 மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா மேலே 25,800 வரலும் போகலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கே 25,800 இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் வருது, ஒரு கன்ஃபர்மேஷன் வருதுன்னா அங்கேருந்து 25,600 வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்படி சைட்வேஸ்லேயே இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இந்த ஹையவோ லோவையோ பிரேக் பண்ணாமல் பெரிய மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பார்ப்போங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி நம்ம ஜேவி அல்டிமேட் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிது இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் கூட அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஓகேங்களா? சைட்வேஸ்னால் இன்றைக்கி ஃபுல் டே சைட்வேஸ் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட்டும் இருந்தது. அந்த மூவ்மெண்ட்டில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஒரு 3 நிமிஷம் 3 கேண்டில் 50 மினிட்ஸு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த ஒரு 4 கேண்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் இந்த ஒரு கேண்டில் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் பெருசாக மூவ்மெண்ட்டே இன்றைக்கி இல்லை. இந்த ஒரு 3 கேண்டில், அடுத்தது இந்த ஒரு 4 கேண்டில், அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துலையும் ஓரளவுக்கு எடுத்துருக்கலாம். ஆனாலும் இது பாருங்கள், இங்கே 2-3 கேண்டில் போனது திரும்ப டவுன் சைடு அப்படி கீழே வந்து ரெக்கவரி ஆகி மேலே போட்டுச்சுங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் கொடுத்து தான் வெளியே வர வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அவ்வளோதான் மூவ்மெண்ட்டே. ஓகேங்களா? ஒரு 3 மூவ்மெண்ட் தான் இருந்திருக்கு. ஆனாலும் நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம இண்டிகேட்டருங்கிறது ஜேவி அல்டிமேட் ஓஆர்பி பர்ஃபெக்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே இதிலே கிடச்சிருங்க. ஓகேங்களா? நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரைக்கும் இன்னொருத்தரோட உதவியே இல்லாமல் பை செல் ரெக்கமெண்டேஷன் யார்கிட்டையும் கேட்கவே தேவையில்லை. நம்ம இண்டிகேட்டரை கரெக்டாக கொடுத்துரும், பையும் கொடுத்துரும், செல்லும் கொடுத்துரும். அதே போல் ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் அத்தனையுமே அதுவே கொடுத்துரும். ஓகேங்களா? அதே போல் எல்லா மார்க்கெட்டுக்குமே சூட் ஆகும்.
நீங்கள் கமாடிட்டி, குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, இண்டெக்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அதில் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், எத்திரியம், சொலானா, பிட்காயின், இந்த மாதிரி அத்தனைக்குமே எடுக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், குரூட் ஆயிலில் இந்த கேனு க்ளோஸ் ஆனோடனே இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சதுன்னா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பாருங்கள். இந்த கிரீன் கேண்டில் பை காமிச்ச கேண்டிலோட க்ளோஸ்க்கு மேலே தான் நமக்கு என்ட்ரி. அப்படிங்கும் போது இந்த ஹை வரல பாருங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு 64 பாயிண்ட் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இங்கே ஒரு செல் என்ட்ரினா பாருங்கள் 6019 செல் என்ட்ரி. இதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது தான் நமக்கு என்ட்ரிங்க. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி எடுத்தால் பாருங்கள் அடுத்தடுத்த டார்கெட்டு 1:1 1:2 10 டார்கெட்ஸ் வரலுமே இருக்குங்க. ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறதுலையும் 1:1 1:1.5 1:2 1:2.5 அப்படி எல்லாமே காமிச்சிடும். சரி, ஓகே. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி என்னென்ன அப்டேட் கொடுத்தோம், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைப்லாம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அதையும் பார்ப்போம். இன்றைக்கி காலையிலேயே அதாவது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையே 320 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி கேப் அப்னு காமிச்சது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒரு 170 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு காமிச்சதுங்க. ஓகேங்களா? காலையில் தான் 6:45 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு எவ்வளோ பாயிண்ட்ஸ் 75 பாயிண்ட் ரன்னிங் கேண்டிலே போட்டிருக்குங்க. ஏன்னா முதல் நாளே பாருங்கள் இந்த பை வந்து 68.90 முதல் நாளே காமிச்சிருக்கு. அப்போ அடுத்த நாள் இன்னைக்கு ஓப்பன் ஆகும் போதே நமக்கு இது பையிங் கேண்டிலாக தான் இருந்திருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க. 75 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் மேலே போனது. அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் என்ட்ரி எடுத்தது பாருங்கள் 210 எக்ஸிட் 290 80 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் எடுத்துருங்க சார் அவேசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இண்டிகேட்டர் எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு டெய்லி ரெகுலராக வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரும் எந்த அளவு நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்தா பாருங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது போட்டிருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பாருங்க கரெக்டாக அந்த சப்போர்ட்டு ரீச் ஆயிடுச்சு. அங்கே ரீச் ஆனோன்னா க்ரீன் கேண்டில் வருதுங்களா, அங்கேருந்து நல்லா அப்சைடு ரெக்கவராகி மேலே போயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததான் நம்ம இண்டிகேட்டர் பாருங்க கீழே மார்க்கெட் இறங்கும்போது புட் ஆப்ஷன் சைடில் பாருங்க 50 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் அங்கே இறங்கிட்டு வந்தது இல்லைங்களா, இந்த இடத்துல இறங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது நான் சொன்னது அந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நமக்கு 50 பாயிண்ட் கரெக்டாக புட் ஆப்ஷன் 25,800 கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட்டிங்கிறது ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. ரெக்கவர் ஆகும் போதும் மார்க்கெட் டவுன் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கலாம். அப்படிங்கிறனால அப்சைடு போகிறது வாய்ப்பு வந்து கம்மி, மேபி ராங் அப்படின்னு சொல்லி அப்போ டைப் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே அப்சைடு போன மார்க்கெட் பாருங்கள், இங்கே அப்சைடு போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம மேபி ராங் போட்டது காரணம் அங்கேருந்து கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான். அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து மார்க்கெட்டு கீழே வர ஆரம்பிச்சது. இதில் பாருங்கள் மார்க்கெட் அங்கேருந்து திரும்ப கீழே இறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மந்த்லி ஓப்பன் மந்த்லி லோ கரெக்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டிருக்கேன். கால் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள் நிஃப்டி கரெக்டாக 50 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் பாருங்கள் சிஇ சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ்னு போட்டிருக்கேன். இருக்க கூடுதல் ஆகிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் கீழே வரதான் வாய்ப்பு அப்படின்னு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் 2,09,000 கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் சைடில் பாருங்கள் 1,36,00,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததான் நான் டைப் பண்ணியும் போட்டிருக்கேன். கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கூடுதல் ஆகுது, ப்ளஸ் ஆகுதுன்ட்டு. அதனால் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு நல்லா கீழே இறக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இந்த லைவ் அப்டேட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜேவி ட்ரேடர் தமிழ் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இண்டிகேட்டர் தேவைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் கான்டெக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்தா பாருங்கள் நான் சொன்னதுக்கப்புறமா புட்டா சொல்ல கரெக்டாக 41 பாயிண்ட் லோ டு ஹை. ஏன்னா நான் மார்க்கெட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கீழே வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஆனால் அந்த லோவிலேருந்து பாருங்கள் ஹை கரெக்டாக 41 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள் தொடர்ந்து இன்னும் மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. நம்ம இண்டிகேட்டர் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படி பாருங்க. அடுத்தது பாருங்க இன்னொரு 26 பாயிண்ட் லோ டு ஹை கிடைச்சிருக்கு. அது 26 பாயிண்ட் பாருங்க திரும்ப 43 பாயிண்டாக கிடைச்சிருக்கு. ஏன்னா டவுன் சைடு தான் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம இண்டிகேட்டர் பாருங்க
கரெக்டாக பாருங்கள் இது 11 பாயிண்ட் கிடச்சிருக்கும் போது போட்டிருக்கேன் கால் சைடில், அதுக்கப்புறமா போடுது. அது பாருங்க ஒரு 33 பாயிண்டாக கிடச்சிருக்கு. இது புட் ஆப்ஷனில். ஓகேங்களா, இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துல சைடுவேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டு. கால் சைடு புட் சைடு எந்த பக்கமும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா கன்சல்டேஷன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி 1:30 மணிக்கு போட்டுருங்க. மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குங்க. இது தெரியுதுங்களா, ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் நான் பாருங்கள் இங்கே கால் ஆப்ஷன் சைடில் ஒரு 14 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள் புட் ஆப்ஷன் சைடில் ஒரு 24 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நம்ம இண்டிகேட்டர் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் கூட எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள் கால் ஆப்ஷன் சைடில் திரும்ப 41 பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனை முதலும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பாருங்கள் புல்லிஸ் பேரிஸ்னு 1 மினிட், 3 மினிட், 5 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், டெய்லி அப்படின்னு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் புல்லிஸாக பேரிஸான்னு காமிச்சிருங்க. இது பாருங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைபர் முதல்ல ஒரு 25 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தோம் சார், அதுக்கடுத்து ஒரு 15 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தோம் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் புதுசு தான் இருந்தாலும் அவர் 40 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்காருங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைன்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய டைரக்ட் டெலிகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. ஓகேங்களா, நாளைக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாக சைட்வேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வியூ இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதே போல் நம்ம JV100 இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்கள், இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருக்காரு. பைக் அம்சத்துக்கு நல்லா என்ட்ரி எடுத்துங்க சார், சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதையும் கேளுங்க சார். இப்போ தான் சார் ட்ரேட் பண்ணேன். இந்த பிளாக் லைனுக்கு மேலே வந்த க்ரீன் லைன் பாருங்கள் சார், பயங்கரம் ஒர்க் ஆகுது சார். ரொம்ப நன்றி சார். கேட்டிங்களா எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் காப்பரில் போட்டிருக்கேன் எந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குன்ட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் கோல்டு சார்ட் அதையும் போட்டிருக்கேன். என்ட்ரி கிடைச்சுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் போயிருக்கு. இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அடுத்த டார்கெட் போயிருக்குன்ட்டு. இது ஓகேங்களா, ஓகே. எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள் இது குரூட் ஆயில் இப்போ லைவாக ஓடிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணுது, ஓகே, அது கொஞ்சம் சைடு வசல் தான் இருந்துகிட்ருக்கு. பிட்காயின் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். பிட்காயின் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையான மூமெண்ட். இந்த கேண்டில் என்ட்ரி கிடச்சி இது வரலாம் ஹை போயிருக்கு. இங்கே பாருங்கள் என்ட்ரி பாருங்கள் எங்கே கிடச்சிருக்கு, டார்கெட் 6 வரைக்கும் போயிருக்குங்க. 1:4 இங்கே பாருங்கள் 4ன்னு தெரியுதுங்களா. இந்த இடத்துல பாருங்கள் 1:6 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 4. இந்த ஹை வரலும் போயிருக்குங்க. இந்த இடத்துல என்ட்ரி இவ்வளோ தூரம் மேலே நமக்கு போயிருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.